இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. ஒரு 2 நாளா யூடியூப் பக்கம் இல்ல சோஷியல் மீடியா பக்கம் வந்தாலே பாலா ஸ்கேம், பாலா எக்ஸ்போஸ், பாலாவுடைய உண்மையான முகம் வெளிய தெரிஞ்சிருச்சு, பாலாவுடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பல தம்ப்நெயில், பல வீடியோக்கள், பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்பொழுது, ஏன்டா ஒரு மனுஷனை இப்படி தூக்கி வச்சு பேசுறீங்க? திடீர்னு தூக்கி கீழ போடுறீங்களே! எவ்ளோ ஹைட்ல இருந்து கீழ போட்டா மண்டை உடையாதா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? பாலா இந்த விஷயத்த இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாரா? இல்ல எவ்ளோ நாட்களா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். பாலா பாலா ரொம்ப படிக்கிற ஒரு பையன் ஆக்சுவலா. ஏன் அப்டின்னா, அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க, நல்லா படிக்கிற பையன் அவன். அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அவர் ஸ்கூல் சக்கேட் அப்டின்ற மாரியான விஷயங்கள்லாம் வெளிய வந்துச்சு. அவருக்கு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு மீற முடியாத ஒரு காதல் இருந்ததுனால, அவர் சினி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்றாரு. அண்ட் தென் விஜய் டிவி ஒரு பிளாட்ஃபார்மா அவர் சூஸ் பண்ணி, அதுல வொர்க் அவுட் பண்றாரு. இப்போ தான் பாலா இவங்க ஹெல்ப் பண்றாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற பல விஷயங்கள நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாலா தன்னுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே அவரால முடிஞ்ச குட்டி, குட்டி ஹெல்ப்ப அவர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே அவர் ரீசென்ட் டைமா ஹெல்ப் பண்றாரு. அவர்ட்ட எப்படி காசு வந்துச்சு? அப்படின்ற கேள்வி தான் ஆப்வியஸா இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா அவர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவர் விஜய் டிவி பிளாட்ஃபார்ம்க்கு வந்த நாட்கள்ல இருந்தே நெறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உதவுறதாகட்டும் சரி, இல்ல மத்தவங்க யாராவது ஸ்கூல் அட்மிஷன் ஃபீஸு, காலேஜ் அட்மிஷன் ஃபீஸு, அண்ட் தென் ரிக்ஷா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள அவரு உதவ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அது ஒரு பெரிய விஷயமா நிக்குது. மேபி அப்பவே அவர் பேசியிருந்தாரு அப்டின்னா, அது எந்த அளவுக்கு கன்வே ஆயிருக்கும் அப்டின்னு தெரியல. மேபி அப்ப அவர யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. ஓகே இந்த மாரி ஒரு பெர்சன் இருக்காங்க அப்டின்றது பெருசா எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா, அப்ப அவர் பண்ணதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப். ஸோ அத யாரும் பெருசாலாம் கொண்டு மாட்டாங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் பெருசா ஒரு விஷயம் நடந்தா மட்டும் தான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அப்டின்ற ஒரு கேள்வி வரும். அதுவரைக்கும் யாரும் எந்த பக்கமும் பார்க்க மாட்டாங்க. அவங்கவங்க அவங்க வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல வந்த விஷயம்லாம் என்ன அப்டின்னா, எப்படி அந்த பையனுக்கு ஃபண்ட் வருது? எப்படி இவ்ளோ காசு வருது? அந்த பையன் அந்த அளவுக்கு மூவி நடிச்சிடுறான். எதனால இவ்ளோ விஷயங்கள் நடக்குது? அப்டின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ்ல டின்ற வேர்டும், நம்பர் பிளேட்டும் மறைக்கப்பட்டிருந்த ஒரே காரணத்தினால அவர் ஸ்கேம் தான் பண்றாரு. நான் பெரிய பெரிய கார்ல இல்ல பெரிய லக்ஸரி கார்ல இருக்க நம்பர்ஸ்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்டின்ற ஒரு விளக்கம், கொஸ்டின் மார்க்ஸ் இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் நாலா பக்கமும் போட்டு அடிச்சு ஒரு காலகட்டத்துக்கு மேல பாலாவே ஒருவேள நம்ம அப்படிதான் பண்றோமா? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எஸ் பாலா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. 2023ல பாலா ஒரு பெர்சனுக்கு ஆம்புலன்ஸ் ஒண்ணு வாங்கி தராரு. அதுக்கப்புறம் நெறைய ஹெல்ப் பண்றாரு. ஆட்டோ ரிக்ஷா ஒருத்தவங்களுக்கு வாங்கி தராரு. அதுக்கு என்ன பண்றாரு பாலா அப்படின்னா, அவர் பண்ற ஹெல்ப் எல்லாம் வீடியோ எடுத்து செல்ஃப் ப்ரமோஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. பார்க்குறவங்க செல்ஃப் ப்ரமோஷன் அது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பாலா செல்ஃப் ப்ரமோஷன் தான் பண்றாரா அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல என்ன பார்த்து நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த பண்றேன். நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா, என்ன ஒரு பையன் பார்க்குறான், ஒரு யங்ஸ்டர் பார்க்குறான் அப்படின்னா, நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு வேள சாப்பாடாச்சும் வாங்கி தர மாட்டானா? அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இத பண்றேன் அப்படின்ற ஒரு டாக் வரும். நம்ம தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அவர் சாய் ஹரிஷ் அப்படின்ற மாரி தமிழ்நாட்டோட சாய் ஹரிஷ் பாலா அவர்கள் தான் அப்படின்ற மாரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பெருமையா பேசிட்டும் இருந்தோம். அந்த பெருமையெல்லாம் இப்ப எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்ஸ் ஒரு வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம், ஒரு பெர்சன் மேல நம்ம வச்சிருக்க கண்ணோட்டம், நம்ம வச்சிருக்க பார்வை எல்லாமே டோட்டலா டிஃபரெண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பாலா ஒரு ஹீரோவா பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி கண்ணாடி மூவி எடுத்துக்கோங்களேன். யாருமே காந்தி கண்ணாடி மூவிய அந்த டைரக்டருக்காகவோ, இல்ல அந்த பாட்டுக்காகவோ, இல்ல அங்க நடந்த விஷயங்களுக்காகவோ, ஸ்டோரிக்காகவோ பார்க்கணும்னு ஆசைப்படல. பாலா. பாலான்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக மட்டுமே அந்த படம் கண்டிப்பா பார்த்துடணும், கண்டிப்பா ஓடணும் அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருந்தோம். நெறைய வீட்டு தாய்மார்கள்லாம் அந்த படம் எப்படியாவது ஓடிடணும், அந்த பிள்ளை எப்படியாவது சக்சஸ் ஆயிடணும் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்காக மட்டுமே அந்த அந்த படம் ஓடணும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையா அது அங்க நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, அது கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, அவருக்கான ஸ்க்ரீன் குடுக்கல, அவருக்கான ப்ரமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அங்க நடக்கல. அவர் பேனர் வைக்க விடல. அவர் ஒரு போஸ்டர்ஸ் கூட நெறையா ஒட்ட விடல. அங்க மூவிஸ் போனவங்கலாம் என்ன சொன்னாங்க அப்டின்னா, "ஒரு பேனர் கூட இல்ல. எப்படி இந்த தியேட்டர்ல இந்த படம் ஓடுது அப்டின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறது. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க?" அப்டின்னு நெறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இந்த 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது, ரிலேட் பண்ணும்போது என்ன தோணுது அப்டின்னா, மக்களுக்கு பார்க்குற மக்கள் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஓகே ஒரு வேள அவர் வளர்றாரு அப்டின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்களோ? அப்டின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன் இத்தன நாளா பாலா பத்தி பேசல? இத்தன நாளாவும் பாலா ஆம்புலன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. டூ பி ஃபிராங்க் பர்சனலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஆர்கனைசேஷன் ஒரு பெர்சனுக்கு பாலா ஆம்புலன்ஸ் குடுத்துருக்காரு. அது ஒரு டாக் ஷெல்டரோட ஆர்கனைசேஷன். அதுக்கு ஆம்புலன்ஸ் குடுத்துருக்காரு. ஸோ
அவருக்கு ஒரு 2 டேஸோ 3 டேஸோ தான் மெசேஜ் பண்ணியாவது ஒரு மறுபடியும் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அவரு பேசிட்டு போறாரு. ஸோ நல்லது பண்ற மனுஷன எதுக்கு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மூவிஸ் ஆக்டிவிட்டீஸால ஒருவேளை அவர் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு நெறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. மக்களுமே கேள்வி கேட்கறாங்க. ஒரு மனுஷன் வளர்ந்தா உங்களுக்கெல்லாம் பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுமே ஒரு சைடு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாலா வந்துட்டு அத பொறுக்க முடியாம மேபி அவர் வந்துட்டு யோசிச்சிருக்கலாம். அதுவே சரியாயிடும் அப்படின்னு விட்டா இது வந்து சரியாகாது. நம்மளே வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே வந்துட்டு வீடியோ போடுறாரு. நான் வந்துட்டு என்னுடைய சொந்த காசுல தான் நான் இதெல்லாம் பண்றேன். நான் வந்துட்டு மத்த விஷயங்களும் எனக்கு ஃபண்டோ, ட்ரஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய காசுல நான் சம்பாரிக்கிற காசுல மட்டும் தான் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. எஸ் தா அவர் வந்து குக் வித் கோமாளில அவர் ரெஃப்ரிஜிரேட்டர் பன் பண்ணும்போதுமே கூட, அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு அத எடுத்துக்கல. அவர் எடுத்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, குழந்தைகள் காப்பகத்துக்கும் ஒரு ஹாஸ்டல் நினைக்கிறேன். அதுக்கு தான் அவர் குடுத்துட்டு போனாரு. ஸோ அவருக்கு கிடைக்கிற குட்டி, குட்டி விஷயம் எல்லாமே யாராவது கிடைக்காம யாராவது இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு குடுத்துடணும். அவங்களுக்கு போயிடணும். அப்படின்ற மாரி ஒரு தாட் தான் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அததான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலயும் அமைதியா இருக்கக்கூடாது. பேசிடணும் ஆப்வியஸா. நம்ம பேசாம இருக்க தான் இவங்க புதுசு புதுசா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு வந்துட்டு முன்வைக்கிறாரு. அதாவது நான் வந்துட்டு ஷூட் போறேன், ஆட் ஷூட் போறேன், ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹோஸ்ட் பண்றேன், இங்க ஹோஸ்ட் பண்றேன், ஈவென்ட் பண்றேன், மூவி நடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்றேன். நான் அந்த காசுல தான் பண்றேன். உங்களுக்கு எதுக்கு நான் என் காசுல பண்றேன். உங்களுக்கு என்ன அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. அது வந்து நெறைய கெட்டது பண்றவங்களா இருக்காங்க. அவங்கலாம் விட்டுட்டு எதுக்கு என்ன போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரியும் கேள்வி கேட்டிருந்தாரு. சோ அது கேள்வின்றத விட அவருடைய ஆதங்கம்னே சொல்லலாம். நான் இவ்ளோ விஷயம் பண்றேன். என்ன எதுக்கு போட்டு இப்படி அந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஒன்ஸ் அது சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய வீடியோ கீழயே நெறைய பேர் வந்து உன்னுடைய முகத்திலலாம் கிழிஞ்சிருச்சு. நீ என்னதான் இதுக்கு மேல பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. நீ வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்ட, வெளில வந்துட்ட அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்பயுமே அவர் சொல்லுவாரு, நான் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து பெரிய லட்சதிகாரோ இல்ல வந்து கோடிக்கணக்குல செலவு பண்ணி ஒரு வீடு கட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நல்லது நடக்கணும்னு நெனச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஒரு கிளினிக் கட்டணும்னு நெனச்சது ஒரு தப்பா? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாரு. எஸ் ஆப்வியஸ்லி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அது வந்து என்னோட லேண்ட் மட்டும் கிடையாது. நான் வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த நிலத்திலயும் மத்த இன்னொரு பெர்சனோட நேம் சொல்லி அந்த பெர்சன் நேம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பெர்சனோட நேம் சொல்லி அது வந்துட்டு அவங்களுடைய நிலமும் சேர்த்து தான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நெறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன போட்டு அடிக்காதீங்க அப்படின்ற மாரி அவர் ரொம்ப தாழ்மையாவே பேசியிருப்பாரு. ரொம்ப ஆதங்கத்தோடையுமே பேசியிருப்பாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க. இவன் வந்துட்டு வீட்டுக்காக பண்ணத விட, அவன் சம்பாரிக்கிற காச வச்சு மத்தவங்களுக்காக பண்ணது, மத்தவங்கள பத்தி யோசிச்ச நாட்கள் தான் அதிகம் அப்டின்ற மாரி அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க. சம்வாட் ஒரு விஷயம் ஒரு பெர்சன் நல்லது பண்றாங்க அப்டின்னா, நம்ம எல்லாருமே அத அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே ஒரு மனுஷன் நல்லது பண்றான் அப்டின்னா, அத ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாதபோது ஒரு பெர்சன் ஒருத்தவங்க குடுக்குறாங்க, உதவி பண்றாங்க அப்டின்னா, நம்ம அத அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பாலா பண்ணிட்டு இருந்தாரு. இது இவ்ளோ விஷயங்கள் வந்து இது எக்ஸ்போஸ்டு, ஸ்கேம் இதெல்லாம் சொல்லி மேபி அவர் வந்து ப்ரொஃபஷனலா டார்கெட் பண்றதுக்கு பதிலா இந்த மாரி டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற பேச்சுமே வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாலாக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டா நெறைய பேர் நின்னாலும், இன்னொரு பக்கம் அவர நம்பின பெர்சன்ஸே இப்போ வந்து வேண்டாம் இதெல்லாம் வந்துட்டு பாலா அப்படிதான் பண்றாரு போல அப்படின்னு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாலா வந்துட்டு ஒரு ஆன்சர் குடுத்துட்டாரு. இது வந்து மக்கள் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜே கோபதி தேசிங். டாடா பாய்.